லூக்கா 18:1 நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நம்ம சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு பல சோதனைகள் வரும், உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும். இன்னைக்கு நம்ம வேண்டுகிற காரியங்கள் என்னவென்றால், நம்மளுக்கு உடனே அந்த காரியம் கிடைத்து விடணும், நம்ம ஜெபித்த உடனே நம்மளுக்கு அந்த காரியம் உடனே ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இருதயமானது அதை நோக்கி கொண்டே இருக்குது. ஆனா நம்ம காலங்களும் நேரங்களும் நம்மளுக்கு தாமதித்து அந்த பொருள், அந்த நன்மையானது ஆண்டவரிடத்துல இருந்து கிடைக்க வேண்டிய அந்த நன்மையானது தாமதிக்கும் போது நம்மளுடைய இருதயமானது இழைத்து போய் நம்ம ஜெபிக்க முடியாமல் நம்ம சோர்ந்து போகிறோம். இந்த படிப்பை நான் படிக்கணும்ன்றதுதான் என்னோட லட்சியம், என்னோட கனவு. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வேலை கிடைக்கணும்ன்றதுதான் என்னோட வாழ்க்கையில நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்து அதுக்காக நான் பல முயற்சிகள், பல டெஸ்ட் எக்ஸாமை நான் எழுதி நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஏசப்பா, எனக்கு இந்த வேலை கிடைக்கணும்ன்ற ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போராடி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபித்த நாட்கள் உண்டு. இன்னும் வயதாய்கொண்டே இருக்குது, எனக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி ஜெபித்தது உண்டு. நம்மளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்காக அநேக உபவாசத்தோடு அவருடைய பாதத்துல அமர்ந்து கண்ணீரை சிந்தின நாட்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மளுக்கு தருவதற்கு அவர் தாமதிக்கிறார். ஆனால் அதை அவர் தடை பண்ணி அவர் போடுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஓமையா ஆண்டவர் சொல்லுகிறார். என்னன்னா, ஒரு விதவை ஸ்திரீயானவர் ஒரு அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி இடத்துல போயிட்டு அவளுடைய காரியத்தை குறித்து அவள் அநேக நேரம் எனக்கு இல்லை ஒரு நன்மை செய்யணும், இந்த வழக்கை நீங்க தான் இது பண்ணணும், எனக்கு ஒரு நன்மை செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் போய் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி கிட்ட தொந்தரவு பண்றான். அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி எப்படிப்பட்டவன்னா, தேவ பயம் இல்லாதவன். அவனுக்கு பணம் கொடுத்தா அந்த அந்த வழக்கோடைய தீர்ப்பு அவன் எப்படி வேணாலும் மாத்தி பேசுகிற ஒரு அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி. ஆனா அந்த நியாயாதிபதி கிட்ட இந்த விதவை ஸ்திரீயானவள் அநேக முறை அவ தொந்தரவு பண்ணும்போது அவன் இழைத்து போய் ஒரு வார்த்தையை சொல்றான், இந்த ஸ்திரீயானவள் என்ன அடிக்கடி இனிமே தொந்தரவு பண்ணாதபடிக்கு இவளுக்கு ஒரு நன்மையை செஞ்சிடணும், இவ அடுத்து என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி அவளுக்கு ஒரு நன்மையை செய்கிறார். அப்போ நம்மளுடைய ஆண்டவராகியவர் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார், நீதியின் சூரியனா இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம ஒரு வார்த்தையை கேட்கும் போது, அவர்கிட்ட ஒரு நன்மையை நம்ம எதிர்பார்க்கும் போது அவர் ஆண்டவர் தருகிற தேவனா இருக்கிறார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிற தேவன் அவர்தான். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து ஜோதியின் பிதாவின் இடத்திலிருந்து வரக்கடவுது என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப நன்மையானதை தருகிறவர் நம்மளுடைய தேவன் மாத்திரம்தான். அவரோட தரும்போது ஒரு சில காரியங்கள் தாமதிக்கலாம். ஏன்னா அவருடைய நேரத்திற்கு நம்ம காத்திருக்கணும், அவருடைய திட்டத்திற்கு நம்ம காத்திருக்கணும். நம்மளை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கணும், அடங்கி இருக்கணும். ஆண்டவர் நிச்சயம் நம்மளுடைய வேண்டுதலுக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம்